ஜெபம் பண்ண கடவோம். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை திருவிருந்து ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி வரவும், உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய திவ்ய சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களை அழைத்து கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே அப்பத்தை பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அன்பினாலும் அளவற்ற கிருபையினாலும் எங்களை ஒவ்வொருவரும் நிறைத்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கீதம் 3 பாமாலை 3 பாடுவோம். உன்னதம் ஆழம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம். கீதம் 3 பாமாலை 3 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வலும் தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ண அன்பு கூறவும், ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மேம்படுத்தவும், ஒரு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருத்தின சிந்தனை சுத்தம் பண்ணிரல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுக்கு மகிமையும் பூமியிலே
தேவனாகிய பிதாவே, வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரே, ஒருவரே பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவே, மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறு என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளின் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகள் கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரி விரோதமாகவும் பாவம் செய்கிறோம் அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உண்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உடைய விடுதலை அர்ப்பணியில் உலகில் மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றி அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, மிகுந்த இரக்கத்தினால் பாவம் எங்களை சுத்திகரியும். பரிசுத்தாவினால் விடுதலை பெறவும் புது ஜீவனுள்ளவர்களாய் வாழவும் உங்களோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமது ஆண்டவரிடம் உண்மையை மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவவசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்களார் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய அடைமடிக்கு அவரை தந்தளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தமிழகத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கத்தை வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவன் விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உன்னை ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். சொப்துவ கசிமா ஞாயிற்குரிய சுருகு ஜெபம். கர்த்தாவே, உமது ஜனங்களாகி நாங்கள் செய்கிற ஜெபங்களை தயவாய் கேட்டு
எங்கள் குற்றங்களுக்காக நியாயமாய் தண்டிக்கப்படுகிற நாங்கள் முது நாமத்திற்கு மகிமை உண்டாக முது கிருபையினாலே விடுதலையாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று இலாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நிருப வாக்கியத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாட பகுதி ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. ரூத் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோடே ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாயிருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடே ஒன்றும் பேசவில்லை என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் கூடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரயுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள்.
அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக கிறிஸ்துவுக்கே, மகிமையே உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏழு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் ஆராதிக்க வந்திருக்கிறவங்க அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டுடைய கிருபை ஆசீர்வாதம் இன்றுமெனும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் வழங்கி கொண்டு வருகிறோம். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை உங்கள் மத்தியிலே கொண்டு வரும்படியாக நமக்கு பல வகையிலே உதவி செய்த நம்ம எல்லாரும் ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட நமக்கு நம்முடைய அன்புக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்கள் நமக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே சாதை அவர்களுக்காக, அப்படி ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்கிற உதவி நிமித்தமாகத்தான் இந்த நாங்கள் ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஆகவே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு அதிகமாக தேவை. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை சொன்னால் தாராளமாக நீங்கள் இதை தாங்க முன்வரலாம். நிச்சயமாகவே இதோடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஆராதனை வேளை ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பல நாடுகளில் ஆளுங்கள் இல்லாத பகுதியில் வாழ்கின்ற பிள்ளைகள், அது மாத்திரமல்ல வயோதிப இருக்கிற பிள்ளைகள், பெற்றோர்கள் ஆலயத்துக்கு செல்ல முடியாது, ஆட்டோவில் கூட போக முடியாது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு வீடுகளிலிருந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த அருமையான ஊழியங்கள் அவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது. ஆக நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக அதிகமாக ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் உள்ள தேவனை தாராளமாக தாங்க முன் வரும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை தாங்க முன் வந்திருக்கிற தஞ்சாவூரை சேர்ந்த அருமையான ஒரு அம்மா வஜீகரவதி, இந்த அம்மாவுக்காக ஆண்டு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாக நேசிக்கின்ற ஒரு அருமையான தாயார். அவர்கள் நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான தாயார். அதற்காக ஆண்டு துதிக்கிறேன். கர்த்தர் தாமே அருமையான அம்மா அவர்களை அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும்
நீடித்த சுகவாழ்வையும் ஆண்டவர் கொடுத்து அவர்களை வழிநடத்துவாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிறோம் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இவருடைய குடும்பத்தை பலுக செய்வாராக, பெருக செய்வாராக. முந்தின சீரை பார்க்கிறோம் தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை அருமையான அம்மாவுக்கும் தேவனோடு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்கும் கொடுப்பாராக. அவருடைய அன்புக்குரிய மூத்த மகன் திரு சாம்சன் அவருடைய குடும்பத்திற்காக, தேவன் அவருடைய கொடுத்த அருமையான மகளுக்காக, அதே போல் அவருடைய அன்பு மகள் பிரிசில்லா அவருடைய குடும்பத்திற்காக, தேவனுக்கு கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக ஆண்டு துதிக்கிறேன். இந்த குடும்பத்துடைய அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து பலுக பண்ணுவாராக, பெருக பண்ணுவாராக. தேவ கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை ஊழியங்களுக்காக பல வகையில் உதவி செய்கிற ஜெபிக்கிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டு துதிக்கிறேன். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமென். ஏகோபித்து சேருங்களே, கர்த்தாவில் ஆனந்திக்கவும். வேசாரம் விட்டோயுங்களே, கம்பீரித்து ஆராதிக்கவும். செய்வோம் துதி செய்வோம், துதி செய்வோம், திரியேகரை துதி செய்வோம். செய்வோம் துதி செய்வோம், துதி செய்வோம், திரியேகரை துதி செய்வோம். பராபரன் மேகஸ்துவாம், தயாபரன் ஆண்டவரே. வந்தார் வையகத்திலேயாம், ரட்சிக்க வல்லவரே. செய்வோம் துதி செய்வோம், துதி செய்வோம், திரியேகரை துதி செய்வோம். செய்வோம் துதி செய்வோம், துதி செய்வோம், திரியேகரை துதி செய்வோம். ஏகோபித்து பாடுங்களே, மகோத்சவநாதத்தினால். திரியேகரை போற்றுங்களே, கம்பீர சங்கீதத்தினால். செய்வோம் துதி செய்வோம், துதி செய்வோம், திரியேகரை துதி செய்வோம். செய்வோம் துதி செய்வோம், துதி செய்வோம், திரியேகரை துதி செய்வோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். இன்று நாங்கள் கேட்கிற உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படும் ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமென். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இன்றுமெனும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. இன்று நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான தலைப்பு உன்னதரில் உண்மையும் உறுதியுமான பெண்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையும் உறுதியுமான பெண்களை பற்றி நாம் சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி
நாம் நிருப வாக்கியத்திற்கு பதிலாக வாசிக்கின்ற வேத பகுதியாகிய ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பிந்திய பகுதியை நாம் வாசிப்போம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இங்கு நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம், ரூத் தன்னுடைய மாமியாராகிய நகோமியை பார்த்து சொல்லுகின்றாள், நீங்கள் பெத்லேமுக்கு போகிறீங்க, நானும் உங்கள் கூட வருவேன். உம்முடைய இடம்தான் என்னுடைய, நீர் தங்கும் இடம்தான் நான் தங்கும் இடம். உன்னுடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஆராதித்து தொழுது கொள்ளுகிற யெகோவா கர்த்தர் தான் எனக்கும் கர்த்தர் என்று அவள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சொல்லுகிறது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து கீழே வாசித்து பார்க்கும் பொழுது 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. இங்கு ஒரு அருமையான ஒரு பெண்ணை குறித்து பார்க்கின்றோம், ரூத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் மீது, ஆண்டவரை பின்பற்றுவதிலே உறுதியாக இருக்கின்ற ஒரு பெண்ணை குறித்து பார்க்கின்றோம். உன்னதமான தெய்வத்தின் மீது உண்மையும் உறுதியுமாக இருந்த பெண்களில் முதல்ல ரூத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரை பின்பற்றும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றதை பார்க்கின்றோம். நகோமி, அவருடைய கணவன், 2 பிள்ளைகள் மோவாப் தேசத்துக்கு வர்றாங்க. பெத்லேமில் முதல்ல பஞ்சம் இருந்துச்சு. எப்படி ஆகிலும் அதிலிருந்து, அந்த பஞ்ச காலத்திலிருந்து தப்பு வைக்கும்படியாக இங்கே மோவாப் தேசத்துக்கு வர்றாங்க. அங்கே நமக்கு ஆகாரம் கிடைக்காது என்று சொல்லி ஒரு 10 வருஷம் இருக்கிறாங்க. அங்கேயும் அவருக்கு பல பாடுகள், கஷ்டங்கள். அவருடைய கணவன் இறந்து போகிறான். 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைக்கின்றாள். 2 பிள்ளைகளும் மரித்து போகிறாங்க. மருமக்கமார்கள் விதவைகளாக இருக்கின்றாங்க. இந்த குடும்பத்தில் 3 விதவைகள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தது என்று சொல்லப்பட்டது. 2 மருமக்களோடு கூட தான் மோவாப் தேசத்திலிருந்து இங்கு பெத்லேகம் போகும்படியாக அவள் எழுந்து வருகிறதை பார்க்கிறோம். அவர் வரும்போது சொல்கிறா, அம்மா, நாம் பெத்லேகமுக்கு நம்ம போக போகிறோம், ஆனால் அங்கே போனாய்க்கு உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்க முடியாது. ஆகவே நீங்கள் இந்த மோவாப் தேசத்துக்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஓர்பாள் அவள் மிகவும் சத்தமிட்டு அழுது அவள் மீண்டும் மோவாப் தேசத்துக்கு செல்லுகின்றதை பார்க்கிறோம். ஆனால் ரூத் நகோமியை பின்பற்றி யெகோவா கர்த்தர் இருக்கின்ற தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற அந்த இடத்திற்கு உறுதியாய் பின்பற்றி வரும்படியாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறதை பார்க்கிறோம். அதில் உறுதியாய் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மோவாபை குறித்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு சங்கீதங்களின் புஸ்தகம் 60ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் மோவாப் என் பாத பாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோவாபிய சந்ததிகளை அருவருக்கின்ற ஒரு சந்ததி, என் பாத பாத்திரம். அப்படி என்று சொன்னால் என்ன ஒரு பொருள்? நம்முடைய பாதங்களை கழுவி சுத்திகரிக்கின்ற ஒரு பாத்திரம். அது ஒரு இழிவான ஒரு பாத்திரம். வெளியில் இருக்கு, வீட்டுக்கு வெளியில் கிடக்கும். கால்களை கழுவுகின்ற ஒரு பாத்திரம். அந்த அளவிற்கு அதை ஒரு இழிவான பாத்திரமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவள் எங்கு போவதற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கின்றாள், எங்கு செல்வதற்காக நகோமியை பின்பற்றுகிறாள் என்று சொன்னால் பெத்லேகேம். பெத்லேகேம் என்பதற்கு அப்பத்தின் வீடு. நமது இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு இடம். அவர் சொன்னார், நானே ஜீவ அப்பம். உலகத்திற்காக தம்மையே அப்பமாக கொடுக்கும்படியாக வானத்திலிருந்து இறங்கி வந்த நம்ம இரட்சகர் இருக்கின்ற ஒரு இடம், பிறந்த ஒரு இடம் அந்த பெத்லகேம். அந்த அப்பத்தின் வீட்டிற்கு உலகத்திற்கே ஜீவனை கொடுக்கிற, அப்பத்தை கொடுக்கிற, போஜனத்தை கொடுக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும்படியாக இந்த நகோமியை பின்பற்றி வருகிறதை பார்க்கிறோம். எப்படியாகிலும் ஆண்டவர் சந்திக்கின்ற அந்த பட்டணத்தில், கிராமத்திற்கு வர வேண்டும் என்பது உறுதியாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில்
நாம் உறுதியாக நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நகோமியுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அவள் கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்து என்று சொன்னாள். ஆகவே தான் 2 மருமக்கமாரிலும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் மோவாப் தேசத்துக்கே சென்று விடுங்கள் என்று சொன்னாள். ஓர்வள் போய்விட்டாள். ரூத் இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களை விரும்பவில்லை. தன் மாமியாரை பின்பற்ற, தன் மாமியாருடைய தெய்வமாக இருக்கிற யெகோவா கர்த்தரை தேடுபடியாக பின்னால் வருகின்றதை, பின்பற்றி வருகின்றதை பார்க்கிறோம். அதில் மிகவும் உறுதியாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? நம் ஆண்டவரை பின்பற்றுவதிலே உறுதியாக இருக்கணுங்க, உறுதியாக இருக்கணும். ஒருவேளை மோவாப் தேசத்தில் விட்டு வருகிறது, இவருடைய வாழ்க்கையில் அங்கே என்ன கிடைக்கலன்னு தெரியாது. நகோமி சொல்லும் பொழுது அவள் எந்த விதமான ஹோப்பையும் கொடுக்கல. உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாதுன்னு தான் சொன்னான். ஆனாலும் கூட பின்பற்றி வந்த அவளுடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று லூக்கா 9:22 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்து இங்கு பேதுரு சொல்லுகின்றான். மத்திய எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் இங்கு 27ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வருகிற உங்களுக்கு நான் என்ன தருவேன்னு சொன்னார். 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தை வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் சாதாரணமானது அல்ல. ஒருவேளை ஆண்டவரை பின்பற்றி செல்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஒருவேளை நமக்கு ஆரம்ப காலத்தில் அது ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கலாம். அவர் சொல்றார், என்னை பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வெறுக்கணும், சிலுவையை எடுக்கணும், என்னை பின்பற்றணும், அப்படிதான் சொல்றாரு. கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனால் அதோட முடிவை பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மிக அழகாக சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் பார்த்து என்ன சொன்னார்? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஆண்டவர் சொன்னார். பாருங்க, உன் தேசம், உன்னுடைய இனம், உன் தகப்பன் வீடு, தேசத்தை விடணும், உன் இனத்தை விடணும், உன் சொந்த தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் ஒன்று அங்கே ஆசீர்வதிப்பேன். இவனுக்கு காணாம தேசம் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், ஒன்றுமே தெரியாதுங்க. தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் அப்படியே புறப்பட்டு வருகிறான். உடனே புறப்பட்டு வருகிறான். ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு வருகிறான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கின்றார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் எஜமானனை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார், ஏராளமான வேலைக்காரர் இருக்கிறார் என்பதாக அங்கு வேதத்தில் எலியேசர் சொல்லுகிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, இவன் கடந்து வந்த பாதை, இந்த வனாந்தரமான பாதையிலே எத்தனையோ வகையான பாடுகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் இந்த ஆபிரகாம் அனுபவித்தான், சந்தேகம் கிடையாது. ஆனால் முடிவை பாருங்கள், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் சொன்னார். ஆண்டவர் சொன்னதுதான். ஒரு நாளும் வார்த்தையை அவர் மாற்றவே மாட்டார். அவர் என்ன விரும்புகிறார்? என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. ஆண்டுடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது, அதை நாம் உறுதியாய் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ரூத் அவள் தன்னுடைய மாமியாரை பின்பற்றி ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை சந்திக்கின்ற அப்பத்தின் வீடு ஆகிய பெத்லேமுக்கு வந்தாள். அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். பட்டுப்போன ஒரு வாழ்வை தேவன் அங்கு தழைக்க பண்ணினார். இங்கு 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவளை குறித்து இங்கு போவாஸ் சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? உன் செய்கைக்கு தக்க பலனை
கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆண்டவர் நிறைவான பலனை இந்த ரூத்துக்கு கொடுக்கிறதாக பார்க்கின்றோம். பின்பற்றுவதிலே உறுதியாயிருந்தார். இரண்டாவதாக வேதத்தில் உள்ள இன்னொரு பெண்ணை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். எதில் உண்மையும் உறுதியாக இருந்தாள் என்று சொன்னால், இங்கு எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தர் சொல்லுகிறாள், எனக்காக நீங்கள் உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். செத்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த யூத குலத்திற்கு ஒரு பெரிய ஒரு அழிவு ஒன்றை இந்த ஆமான் ஏற்படுத்தி விட்டதாக அகாஸ்வேர் ராஜாவின் மூலமாக கட்டளையிடப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். சட்டங்கள் இயற்றப்பட்டு எல்லா தேசங்களுக்கு அனுப்பப்பட்டு விட்டது. இவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் பண்ணுறா. அவ சொல்கிறா, சட்டத்தை மீறி ராஜா விட்ட போவேன். அந்த அளவுக்கு ஜெபத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்க்கிறோம். இந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றதை நாம் பார்க்கின்றோம். சில வேளைகளில் சில இக்கட்டுகள், கடினமான சூழ்நிலைகள், அழுகையின் பள்ளத்தாக்கு, வேதனை நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆலோசனை, நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சந்திரோகியாக இருந்த ஒரு மனுஷனை எங்கள் சீசர்கிட்ட கொண்டு வந்தாங்க. எவ்வளோ பிரயாசப்பட்டாங்க, முடியலை. ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்த பிறகு அந்த இளைஞன் சுகமாகிறான். சீசர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் ஆண்டவர்களால் முடியலை? இவை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று விதத்தினாலும் போகாது. அந்த ஜெபத்தில் உபவாசத்தையும் சேர்த்து வைத்து நம்ம செய்யும் பொழுது அந்த உபவாச ஜெபம் அதில் ஒரு பெரிய ஒரு வெற்றி. அந்த ஜெபத்தில் நம்ம உறுதியாய் நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம். எஸ்தருடைய வாழ்க்கையில் அதை பார்க்கிற 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லு, காரியம் மாதலாய் முடிந்தது. அதே நாளில் எந்த ஒரு யூதரை சங்காரம் பண்ண வேண்டும் என்று ஆமான் நினைத்தான், அதே நாளிலே யூதர்கள் இந்த ஆமானின் அந்த வம்சத்தை சார்ந்து எல்லாரையும் சங்காரம் பண்ணுகிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். தலைகீழாக மாற்றிடுவாருங்க. நம்ம ஜெபத்தில் நம்ம ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறான். இப்போ சொல்கிறா, நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, எந்த நடக்குன்னு பார்த்துருவோம். உறுதியாக அந்த ஜெபத்தில் தரித்திருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 1-8 வரை உள்ள வசனங்களில் இந்த ஜெபத்திற்காக ஒரு அருமையான ஒரு சம்பவம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை குறித்து சொல்லும் பொழுது, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. வெகு நாள். இந்த 7 விதவையானவள், அவளுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு காசெல்லாம் கிடையாது. இவன் அநீதி உள்ள நியாயாதிபதி, எங்கே எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்க்குற ஆள் பார்த்துக்கிடுங்க. ஆனால் இவளுக்கு கொடுக்கறதுக்கு காசு கிடையாது. அவள் என்ன செய்தா பாருங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் விட மாட்டேன், ஓயாமல் பின்னாலே போகிறான். அவனுடைய நியாயம்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் சொல்கிறான், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தேன். இவனுக்கு ஆண்டவருக்கு எடுத்த காரியத்தில் கர்த்தருடைய பயமும் கிடையாது,
மனுஷனை எவனும் மதிக்கவும் மாட்டான். எவன் வந்தாலும் சரி போப்பா அப்படின்ட்டு போகிற ஆள் பார்த்துக்கிடுங்க. கடவுளுடைய பயம் கிடையாது, மனுஷனையும் மதிக்க மாட்டேன். அப்போ அவன்கிட்ட எந்த நியாயம் இருக்கும்? எதுவுமே கிடையாது. காசு கொடுத்த மாத்திரம் தான் நியாயம் வரும் பார்த்து. ஆனால் இவன் என்ன செய்தான்? அவன் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினார். ஆனால் அவன் விடலை பார்த்துக்கிடுங்க. அவன் அந்த நியாயாதிபதி என்று முறையிட்டு கொண்டே இருக்கின்றாள். அவன் ஒரு நாள் கூட அவன் என்ன செய்யலைனாக்கி, தனக்கு இவன் நியாயம் செய்ய மாட்டான், ஒரு தடவை 2 தடவை போயாச்சு, இது எங்கே செய்வான் அப்படின்ட்டு அவன் இருக்கவே இல்லை. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான். என்ன ஆனாலும் புரியும், இது நியாயாதிபதி நியாயம் பெற்றுதான் ஆக வேண்டும். அவன் சொல்கிறான், நான் தேவனுக்கு பயப்பட மாட்டேன், மனுஷனும் மதிக்க மாட்டேன், ஆனால் நான் ஏன் உதவி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால். இவ ஏன்ட்ட நியாயத்திலே அவ கிடைக்கணும்னு சொல்லி உறுதியாய் நம்பிக்கொண்டு இருக்கிறபடினால, அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறபடினால வேற வழி கிடையாது, போகட்டும், தொலைஞ்சு போகட்டும் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது, இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டார். அப்போ இவளுடைய உறுதியை பாருங்க. தன்னுடைய மன்றாட்டு, தன்னுடைய நியாயங்களை எடுத்து சொல்வதற்கு அநீதி உள்ள ஒரு மனுஷன்தான், கடவுளுக்கு பயப்படாதவன் தான். ஆனாலும் கூட எப்படி நீதி கிடைக்கும் என்ற ஒரு உறுதி அவளுக்குள் இருந்ததல்லவா சொல்றாரு. அப்படியானால் இரவும் பகலும் தம்மை நோக்கி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்கள் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அநேக வேளைகளை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நியாயம் கிடைக்கல, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல, நம்முடைய உறுதியை நாம் இழந்து விடுகின்றோம், சோர்வடைந்து விடுகிறோம், நம்முடைய இருதயம் பலட்சியப்பட்டு விடுகிறது, நம்பிக்கை இழந்து விடுகிறோம். அது சொல்றாரு, நீ சோர்ந்து போகாத, உன் ஜெபத்தில் உறுதியாயிரு, ஜெபத்தில் உறுதியாயிரு. ஆண்டவர் ஜெபத்தை நம்ம எல்லாரும் ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க என்று ஆண்டவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் இந்த ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறோமா? சீசர்களை ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டு போனார். இங்கே ஜெபம் பண்ணுங்கப்பா, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் தனித்து ஜெபம் பண்ண போனார். 3 பேர் என்ன செய்தாங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க. சொல்கிறது அவர் சொன்னார், மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், இவங்க அதை செய்யாதனால தான் மறுதளித்தான். ஆண்டவர் பிடித்த உடனே எல்லாரும் ஓடி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் நம்முடைய ஜெபத்தில் உறுதியாய் நிற்கும் பொழுது நாம் ஒரு நாள் நினைச்சமான இடறிவிடவே மாட்டோம். ஒருவேளை பதில் நமக்கு லேட்டாக கிடைக்கலாம், ஆனால் கண்டிப்பாக சரியான நேரத்தில் கிடைக்கும். இது நியாயாதிபதி அந்த ஏழை விதவைக்கு நியாயம் செய்தது போல நம்முடைய பரம தகப்பன் சரியான நேரத்தில் நமக்கு உதவி செய்வார். மோனிகா அம்மையார், தூய் அகஸ்டின் ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன், பரிசுத்தவான், செயின்ட் அகஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. ஒரு காலத்தில் அவர் பயங்கரமான மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு தன்னுடைய ஆசைகளெல்லாம் வேசித்தனத்திலும் உபச்சாரத்திலும் களியாட்டுகளிலும் அவர் என்ன செய்தார்னா எல்லாவற்றையும் செலவழித்தார். இளையகுமாரனை போல துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு வந்தார். அவள் அன்பு தாயார் மோனிகா அம்மையார் ரொம்ப பக்தியுள்ள ஒரு அம்மா. அநேக முறை நாம் இதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். அன்பானவர்களே, 1 அல்ல 2 அல்ல 17 ஆண்டுகள் இந்த அம்மா சோர்ந்து போகிறாங்க. நான் ஆராதிக்கிறேன், நான் நம்புகிறேன், என் கர்த்தர் என் ஜெபத்தை கண்டிப்பாக கேட்பார், என் உருக்கமான ஜெபத்திற்கு என் ஆண்டவராய் கர்த்தர் கண்டிப்பாக பதில் கொடுப்பார். 17 ஆண்டுகள் அவர் ஜெபத்தில் உறுதியாக இருந்தாங்க. எப்படி என் மகனை கர்த்தர் சந்தித்து வீட்டுக் கொள்வார். ஒரு நாள் சாயங்கால வேளையில் அவர் ஒரு பார்க்கில் இருக்கும் பொழுது, பூங்காவில் இருக்கும் பொழுது ரொம்ப சோகமாக துக்கமாக
இருதயம் வெறுமையடைந்த ஒரு சூழலில் சமாதானம் இழந்தவராக இருந்த பொழுதுதான் இந்த ரோமர்கள் நிறுவனம் 13ஆம் அதிகாரம் ஒரு தாள் காற்றடித்து அவர் கால் அருகே கிடந்துச்சு. இது என்ன ஒரு சின்ன துண்டு தாள் கிடக்குன்னு சொல்லி எடுத்து படித்தார். அது சொல்லப்பட்டிருந்தது, துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாதிருங்கள். இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் குத்த ஆரம்பித்து விட்டது. ஐயோ, என்னுடைய சரீரத்தில் எவ்வளவு பெரிய துரிச்சைகள், அசுத்தமான காரியங்கள், இது கடவுளுடைய சரீரம் அல்லவா, அவர் தங்குகின்ற ஆலயம் அல்லவா, எவ்வளோ அசுத்தப்படுத்தி விட்டேன். அவருக்குள்ள ஒரு பாவ உணர்வு. ஒன்று கதறி அழுதார், வாழ்க்கை ஒப்பு கொடுத்தார். ஒரு அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொடுத்த அகஸ்டின் பரிசுத்தமான அகஸ்டின், தூய அகஸ்டின், சைன் அகஸ்டினாக மாறினார். வேதத்தை கையில் எடுத்து கொண்டு பல கிராமங்கள், நாடுகள், தேசங்கள் என்று அலைந்து தெரிந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக வேதத்தில் உள்ள பெண்கள் ஜெபத்தில் உறுதியாக இருந்து பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். அந்நாளை நாம் அறிந்திருக்கிறோம். ஜெபத்தில் தன்னுடைய இருதயத்தையே ஊற்றி விட்டாள். வசனம் சொல்கிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஒரு வாழ்க்கையில் உள்ள துக்கத்தை மாற்றுவதற்கு ஒரே ஒரு வழி ஜெபந்தான். ஜெபம். எதை விட்டாலும் இந்த ஜெபத்தை விட்டு விடாதீங்க. இந்த ஜெபத்திற்காக எதை வேண்டுமென்றால் தியாகம் பண்ணலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க. அவர் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். மூன்றாவதாக, இந்த வேதத்தில் நாம் பார்க்கும்பொழுது பெண்கள் வேறு எதில் உறுதியாய் இருந்தார்கள் என்று சொன்னால், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்திலே உறுதியாக இருந்த ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவள் ஒரு கானானிய ஒரு ஸ்திரீ, யெகோவா கர்த்தரை வழிபடுகிறவள் அல்ல, ஒரு அந்நிய தெய்வங்களை வழிபடுகிற ஒரு ஸ்திரீ. அவருடைய வாழ்க்கையில் அவளுடைய மகள் பிசாசால் கொடிய வேதனைப்பட்டாள். இயேசு இந்த வழியாய் வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட பிறகு இங்கு இயேசுவை தேடி வருகின்றாள். வந்து ஒரே கூப்பாடு, ஆண்டவரே, என் மகள் பிசாசால் கொடிய வேதனைப்படுகிறாள், எப்படியாகிலும் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவர் இவள் கூப்பிடுகிறாள். ஆண்டவர் அப்படியே போய்கிட்டே இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க. இங்கு 24, 26 ஆகிய வசனங்களில் இவ்வாறாக சொல்லுகிறது. அவளுக்கு கிடைக்கிற பதிலை பாருங்கள். அதற்கு இயேசு, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லவென்றார். 26ஆம் வசனத்தை பாருங்கள். மேலும் அவர் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இவ பின்னாலே கூப்பிட்டுட்டே வாரான். சீசர்கள் கூட சொல்கிறாங்க, ஆண்டவரை ஏதாவது செய்து அனுப்பிவிடும். சீசர்கள் அப்படி ரொம்ப ஈஸியெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சமாரியா மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்ன உடனே வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை சங்காரம் பண்ணுவோமான்னு சொன்ன ஆட்கள் தான் இந்த சீசர்கள். இப்போ அவங்களே சொல்கிறாங்க, ஆண்டவரை இப்படி ஓயாமல் பின்னாலே கூப்பிட்டுட்டு வராள, ஏதாவது செய்து அனுப்பிவிடும். ஆண்டவர் சொல்லுகின்ற பதில் எதிர்மறையான பதிலாக இருக்கிறது. நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்று வேறு மற்றபடி அல்ல அப்படி சொல்கிறாரு. பிறகு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இந்த கானானிய ஸ்திரீகள் நாய்களுக்கு ஒப்பாக ஆண்டு சொல்லுகிறதாக பார்க்கிறோம். ஏன்னா அந்த காலத்தில் யூதர்கள் இது கானானியர்களை அந்த அளவுக்கு தான் மதித்து வச்சுருந்தாங்க, ரொம்ப அற்பமாக வச்சுருந்தாங்க. நான் அப்பத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க தான் வந்திருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் ஆசீர்வாதம். அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற சாப்பாட்டை நாய்க்கு யாராவது போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஆனால் இவளை பாருங்க, என்ன ஆனாலும் சரி, இந்த இயேசுநாதரை விட்டால் என் மகளுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது.
இவரால் மாத்திரம்தான் என் மகளுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் இவளுக்கு இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தில் அவ்வளவு உறுதியாக இருக்கிறாள். வேதத்தில் உள்ள பெண்கள் அவங்க பார்க்கும் பொழுது அவங்க எதை இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறத நாம் பார்க்கிறோம். அதனுடைய முடிவை நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதங்க, பெரிய ஒரு ஆசீர்வாதம். ரூத்து நகோமியை பின்பற்றி யெகோவா கர்த்தர் இருக்கின்ற அந்த இடத்தை தேடி வருகின்றதை பார்க்கிறோம். அதில் உறுதியாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, எஸ்தர் ஜெபத்தில் உறுதியாக இருக்கின்றாள். காரியத்தை மாறுதலாகி பெற்றுக்கொண்டாள். அகாசுவேறு 30 நாள் வரைக்கும் யாரையுமே கூப்பிடலை. அவன் செங்கோல் நீட்டா விட்டால் அவன் அரண்மனைக்கு அவன் இருக்கின்ற இடத்துக்கு யார் போனாலும் அவர்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள். ஆனால் ஜெபத்தில் உறுதியாக இருந்து செல்கிறாள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறாள். இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த கானானிய ஸ்திரீ அவள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது. அநேக வேளைகளில் பார்க்கிற இஸ்ரவேலுக்குள்ள கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். விசுவாசத்தில் உறுதியாக இந்த கானானிய ஸ்திரீ இருக்கின்றாள். இதெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கும் ஆண்டு நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகனே மகளே, நீ ஏன் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற முடியலை? அதுக்கு என்ன காரணம்? நீ பின்பற்றுவதில் உறுதியாக இல்லை. உன்னுடைய மனம் அலசடிப்பட்டு கொண்டு போய் இருக்கிறது. அங்கேயா இங்கேயா ஒரு ஸ்டெடிமெண்ட் கிடையாதுங்க. பாகாலா கர்த்தரா, 2 நினைவுகள் குந்தி குந்தி நடக்கிறது இந்த ஆண்டவர் சொல்லுகிற வேதம் சொல்லுகிற அதே போல தான் இன்றைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொன்ன மாதிரி ஆண்டவர் மீது ஒரு உறுதியான, ஆண்டவர் பின்பற்றுவதில், ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றி பிடித்து கொண்டு அதன் நடப்பதில் நிறைய பேருக்கு அதில் ஒரு உறுதி கிடையாது. அதே போல் ஜெபத்தில் அவங்க உறுதியாகி தரித்திருக்கிறது கிடையாது. ஏனோ தானோ என்ற ஒரு ஜெபம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு சில நாட்கள் சில பிரச்சனைகள் ஜெபம் பண்ணுறாங்க, கிடைக்கலன்னு அப்படி விட்டுடுறாங்க. உலக பிரகாரமாக மாம்சீக பிரகாரமாக அவர் செயல்பட ஆரம்பித்து விடுகிறார். அது தோல்வியில் போய் முடிந்து விடுகிறது, எதிர்மறை முடிந்து விடுகிறது. என்ன வந்தாலும் சரி, என் ஆண்டவர் விட்டு போக மாட்டேன். அந்த ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். 3ஆவதாக விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். இந்த கானானிய ஸ்திரீக்கு ஆண்டவர் எதிர்மறையான பதிலை தான் சொல்கிறாரு. சீசர்கள் சொல்லும்பொழுது கூட எதிர்மறையாக தான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இவ விடலைங்க. எனக்கு ஒரே ஒரு வழி இவர் தான், இவரை விட்டால் வேற நோ அதர் வே. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான். அந்த விசுவாசம் தாங்க உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயம், பிசாசை ஜெயிக்கிற ஒரு ஜெயம். இயேசுனுடைய உள்ளத்தையே இவள் வெற்றி கொள்ளுகிறத பார்க்கிறான். அவர் சொல்றாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. நீங்கள் மார்க் எழுதும் சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான சம்பவம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இங்கே யவிரு தன்னுடைய மகள் அவள் மரண படுக்கையில் இருக்கிறாள். இந்த யவிரு தன் வீட்டுக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அழைத்து கொண்டு செல்லும் பொழுது இங்கே இடையில 12 வருஷமாக பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வருகிறதாக பார்க்கிறோம். அவளுக்கு பயம், நம்ம நேரடியாக போனால் எதுவும் சொல்லிடுவாங்களோ, நம்மளை உள்ளே விடுவாங்களோ. திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுவை சுற்றி சென்று கொண்டிருக்கிறாங்க. இவத்த ஆசையெல்லாம் செலவழித்து இப்போ ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை. எவ்வளவு பிரயாசப்பட்டும் 1% கூட சுகம் கிடையாது. அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, இயேசுநாதருடைய வஸ்திரத்தை தொட்டா போதியா போகிறாள். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது மார்க் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அற்புதமான ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அதற்கு ஒரே ஒரு காரணம், 34ஆம் வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவளை பார்த்து, மகளே
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஒரே ஒரு ரீசன், விசுவாசம். வேதம் சொல்லுகிற ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டுமா? ஆண்டவருடைய அற்புதமான வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில் ருசிக்க வேண்டுமா? நமக்கு தேவை என்ன தெரியுமா? விசுவாசங்க. விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. எபிரேயர் 11:1 அப்படி சொல்லப்பட்டிருக்கிற 6ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது என்பது கூடாத காரியம். ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறது தெரியுமா? விசுவாசம். லட்சக்கணக்காக கொடுத்தாலாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாதுங்க. அவர் எதில் பிரியமாக இருப்பார் தெரியுமா? விசுவாசிக்கும் பொழுது. நீ விசுவாசித்தால், ஐயோ என் மகன் எவ்வளவா என்னை விசுவாசிக்கிறான், என்னை நம்புகிறான், என் மகள் என்னை நம்புகிறாள், அவள் வெட்கப்பட்டே போகக்கூடாது, அவளை சும்மா விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது, அவள் ஏதாயிலும் செய்ய வேண்டும். விசுவாசத்தில் உறுதியோடு கூட இருக்க வேண்டும் என்று தேவன் இங்கு எதிர்பார்க்கின்றதை பார்க்கின்றோம். இங்கு வேவுகாரர்கள் எரிகோ பட்டணத்துக்கு செல்கிறாங்க. அங்கே ஒரு வேசியுடைய வீட்டில் போய் அங்கே தங்குறதாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவ்வாறாக சொல்லுகிறது. அப்பொழுது ராஜா ஆள் அனுப்புகிறான் இந்த வேசியுடைய வீட்டில் இருக்கிற சொல்லி. ஆனால் அவள் என்ன செய்கிறாள்னு சொன்னால் வேவுகாரரை தப்ப வைத்து விடுகிறாள். சொல்லும்போது அவள் அந்த வேவுகாரத்தை என்ன சொல்லுகிறாள்? நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் 9, 10, 11 ஆகிய வசனங்கள் இதை குறித்து மிக அழகாக சொல்லுகிறது. அதில் 11ஆம் வசனத்தில், நீங்கள் வருகிறதாக கேள்விப்பட்ட பொழுது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அவர் சொல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார், அதையெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் எரிகோவை பக்கத்தில் வந்துட்டீங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பயம். கண்டிப்பாக எங்களையும் நீங்கள் நினைச்சுவீங்கன்னா நீங்கள் சிறைப்படுத்தி விடுவீர்கள். எங்களுக்கு நன்றாக தெரியும். எங்கள் இருதயமெல்லாம் கரைந்து போயிட்டு தைரியம் இல்லாமல் போயிட்டு. காரணம் என்ன தெரியுமா? உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஆண்டவர் தாயா தேவன், வானத்திற்கு பூமிக்கு தேவன். அவளுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவள் சொல்கிறா, நீங்கள் கண்டிப்பாக எரிகோ கோட்டையை நீங்கள் பிடிப்பீங்க, ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்யணும். நான் அவங்க எப்படி காப்பாற்றினேன் அதே போல் என்னையும் என் குடும்பத்தையும் இந்த எரிகோவை ஒப்பு கொடுக்கும் பொழுது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். அவர்கள் சொல்கிறாங்க, கண்டிப்பாக காப்பாற்றுவோம். அதே போல் இந்த எரிகோ கோட்டையை பிடிக்கும் பொழுது இந்த ராகாப்பை அவருடைய குடும்பத்தாரை காப்பாற்றுகிறதை பார்க்கிறான். இந்த ராகாப்புடைய நம்பிக்கை, விசுவாசம், அவருடைய முழு குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. அந்த எரிகோவில் எல்லா மக்களும் சங்காரம் பண்ணப்பட்டார்கள். அந்த கோட்டை தகர்க்கப்பட்டு விட்டது. ஆனால் ராகாபும் அவருடைய குடும்பமும் மாத்திரம் தப்பு வைக்கப்பட்டது. ஒரே ஒரு காரணங்க, அவள் ஆண்டவரே கர்த்தர் என்று அவளுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. கர்த்தர் தான் இந்த ஜனங்களை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறார். செங்கடல் 2ஆக பிரித்தார். வானத்தின் அப்பத்தினால் இந்த ஜனங்களை கர்த்தரே போஷித்து வருகிறார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தரை போல் ஒரு தேவன் இல்லைன்னு சொல்ல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அவளுக்கு இருந்தது. அவளும் அவள் குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட்டது மாத்திரமல்ல, அதற்கு அப்புறமாக சரித்திர புஸ்தகங்கள் இருக்கிறது, தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் இருக்கிறது. தாண்டி புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இந்த சல்மோன் ராகாபை திருமணம் செய்தான். இந்த ராகாப்புக்கும் சல்மோனுக்கு பிறந்தது தான் போவாஸ். இந்த போவாஸுடைய மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா
ரூத்து. இவங்க 2 பேரும் ஒரு புறஜாதிகள் ஆண்டவர் மீது வைத்த ஒரு அசைக்க முடியாத, அவரை பின்பற்ற வேண்டும், அவருடைய தேசத்து பெத்லெஹேமுக்கு வர வேண்டும் என்றதில் ரொம்ப உறுதியாக இந்த ரூத் இருந்தாள். விசுவாசத்தில் இந்த ராகாப் உறுதியாக இருந்தார். வம்ச அட்டவணையில் இங்கு வந்து பங்கு பெறுகிறது பாருங்க. ரூத்துடைய மாமியார் யார் தெரியுமா? ராகாப். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு பெரிய ராஜாக்களை பெற்றெடுத்தது மாத்திரம் கிடையாது, உலகத்தின் இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கின்ற அந்த சந்ததியிலே இவர்கள் ஈடுபடுகிறதை வந்திருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அன்பானவர்களே! இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார், வல்லமையுடையவராக இருக்கிறார். நமக்குள்ள அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அது விசுவாசம் இல்லாவிட்டால், ஆண்டவரே நான் இன்னும் அதிகமாக மீது உள்ள விசுவாசத்தை பெருக பண்ண எனக்கு உதவி செய்யன்னு சொல்லுங்கள். வேதத்தை அதிகமாக நீங்கள் வாசிங்க, எவ்வளோ வாசிக்கிறோமோ அவ்வளோ வாசிங்க, தியானம் பண்ணுங்க. இந்த விசுவாச வரம் உங்களுக்குள் ஊற்றப்படும். நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள், மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியாய் பின்பற்றுங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருங்கள். மேன்மையான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அற்புதங்களையும் பெற்று ஆண்டவருக்காய் வாழுங்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபைகளை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனை 83 பாடுவோம். அனந்த ஞான சொரூபா. கிறிஸ்தவ கீர்த்தனை 83வது பாடலை பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் மீது உண்மையாக உண்மை உறுதியோடு கூட நிலைத்திருந்த பெண்களை பற்றி இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க கிருபை செய்தீரப்பா. உம்மை பின்பற்றுவதிலே உறுதியாயிருந்த ரூத், ஆண்டவரே ஜெபத்தில் உறுதியாயிருந்த எஸ்தர், அது மாத்திரமல்ல விசுவாசத்தில் உறுதியாயிருந்த கானானிய ஸ்திரியை குறித்து சிந்திக்கும்படியாக கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கும் அந்த மன உறுதியை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த ஆராதனை பங்கெடுத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. பட்டுப்போன ரூத்தினுடைய வாழ்க்கை செழிப்பானதப்பா. நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டா. அது மோவாப் தேசத்தில் இருந்தா. பெரிய ராஜாக்களுக்கு, இது உலகத்து நட்சகராக இருக்கிற நீங்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு அவள் ஒரு தாயாக இருக்கின்றதாக வேதத்தில் பார்க்கின்றோம் ஐயா. அதே போல சுவாமி, யூத குலத்திற்கெல்லாம் அழிவை கொண்டு வரும்படியாக ஆமான் தீட்டிய ஒரு பெரிய சதி திட்டத்தை எஸ்தருடைய ஜெபத்தின் மூலமாக அதையெல்லாம் ஒன்றுமில்லாம் நிர்மலமாக்கி விட்டீரப்பா. சத்துருக்களை ஆண்டவரே பழி வாங்கும்படியாக காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினீரே. இது எத்தனை பெரிய வல்லமை உள்ள ஆண்டவரப்பா. அதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். தன்னுடைய குடும்பத்தில் தன் ஒரே மகள் ஐயா, கானானிய ஸ்திரீ, தன்னுடைய மகள் பிசாசனம் கொடிய வேதனைப்பட்டாளை. அவளால் தாங்க முடியாத ஒரு நிலைமை, எதிர்மறையான பதில் தான் வந்தது. ஆனாலும் கூட விசுவாசத்தில் நிலைத்திருந்து அவளுடைய வாஞ்சியை, அவளுடைய விருப்பத்தையும் அவள் நிறைவேற்றி கொண்டால் நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. தகப்பனே, இன்றைக்கும் கூட இந்த ஜெபத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கூட பல வகையில் சுவாமி கண்ணீரோடு கூட இருக்கலாம்ப்பா, பிரச்சனைகளோடு கூட இருக்கலாம் ஐயா. ஒரு பட்டு போன ஒரு வாழ்வு இனி அவ்வளவுதான் முடிந்து போனது. இனி எனக்கு என்ன வாழ்வு இருக்குன்னு சொல்லி கூட ஆண்டவரே இப்படி சமூகத்தில் கண்ணீரோடு கூட இருக்கலாம். அநேக பிள்ளை இளம் வயதை தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போட ஒரு சூழல் இருக்கிறாங்கப்பா. ரூத்துக்கு ஒரு வாழ்வை கொடுத்தீரே சுவாமி, ஒரு புதிய ஒரு ஜீவனை கொடுத்தீரே சுவாமி. ஆண்டவர் அதே போல ஒரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் பட்டுப்போன வாழ்வை நீ தழைக்கப்படும்படி, துளிர்க்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். சத்துரு போராட்டத்தினால் குடும்பத்தில் ஏராளமான பிரச்சனைகள், வாழ்க்கையை முடிந்து போனது என்ற ஒரு நிலைமையில் இந்த பிள்ளைகள் வந்திருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த பிள்ளைகள் நிலைமைகள் முற்றிலுமாய் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக சுவாமி. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யாவிட்டால் இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை மாறாது, அவ்வளவுதான் முடிந்து போனதுன்னு சொன்ன ஒரு நிலைமையில் இருந்தாலும் கூட இன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. யார் மூலமாய் செய்ய வேண்டும் என்று உமது பிள்ளைகள் நினைக்கின்றார்களோ, எங்கிருந்து இவர்கள் நன்மை வர வேண்டும் நினைக்கின்றார்களோ அந்த இடத்தில் நன்மைகள் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுவாமி ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறேன். என்னுடைய மகன், என்னுடைய மகள் இந்த குறிப்பிட்ட பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கின்றாங்க, ஆபாசமான ஒரு காரியத்தில் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, குடியிலும் வெறியிலும் ஆண்டவரை அடிமைப்பட்டிருக்கிறாங்க, துன்மார்க்கமான ஜீவியம் ஜீவித்து கொண்டிருக்கிறாங்க சொல்லி கண்ணீரோடு கூட அப்படி சமத்தில் வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நிம்மதி இழந்து வாழ்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போன ஒரு நிலைமையில் இந்த பிள்ளை இருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு இந்த பிள்ளையுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பீராக, ஒரு அற்புதம் செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே. உமை என்று வெறிய கதி இல்லை என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறாங்கப்பா. இப்படி நம்பிக்கையை கத்த நீர் வெட்கப்படுத்த கூட வெட்கப்படுத்த இவர்கள் வெட்கப்பட்டே போகக்கூடாதப்பா. ஒரு அற்புதம் செய்வீராக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, மண்ணும் திரும்பாத ஆண்டவர் கணவருக்காக, மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியத்தில் சிறைப்படுத்தப்பட்டு இருக்கின்றார்கள் சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய குடும்பத்தில் சமாதானம் பெருகட்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சத்துருவின் போராட்டத்தில் வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற போராட்டங்கள் மறையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஒரு அற்புதம் உண்டாகட்டும் ஐயா. ஒரு குட்டி பரலோகத்தை போல எங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் மாற்றுவீராக சுவாமி.
திருமண தடையின் மூலமாக வேதனையோடு கூட சமுதிரம் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நான் பல மாதங்களை ஆண்டுகளை ஜெபித்து கொண்டு வருக இன்றும் ஒன்று நடக்கவில்லை சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய சபத்தில் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அற்புதம் நடக்கட்டும் ஐயா. மங்களகரமான காரியங்கள் இந்த குடும்பத்தில் நடைபெற நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குழந்தை செல்வத்திற்காக ஆண்டவரை ஆண்டுகள் கணக்காய் காத்திருக்கிற தம்பதிகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் இன்றைக்கு துடைப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குழந்தை செல்வங்களை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். அப்படி வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. நீங்கள் செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். பேர்கால நிலைமையிருக்க சகோதரிகளுக்கு கற்பதற்கு பூரணப்படி சுகப்பிரசவத்தை கொடுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வியாதி நிமித்தம் எனக்கு என்ன நடக்குமோன்னு சொல்லி கண்ணீரோடு கூட இரவு பகல் அவங்க நோக்கி பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவராமே இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு சுகத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாருடைய பயமும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஆண்டவருடைய சரீரத்தில் ஒரு அற்புதமான சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாம் பலவீன வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அற்புதமான சுகம் உண்டாவதாக. இப்பொழுதே நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற தயவுக்காக கோடாங்கோடி ஸ்தோத்திரம் ஐயா. சின்னஞ்சிறு குழந்தைகள் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்க ஐயா. அயல் நாடுகளில் சென்று பணி செய்ய விரும்புகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அந்த வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. திறக்கப்படுவதாக தடைகள் விலகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. முது பிள்ளைகளுடைய கையில் பிரயாசங்களை ஆசீர்வதியும். தொழில்கள், வியாபாரங்கள், ஆண்டவர் என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு விசேஷத்தை நன்மைகளை கொடுப்பீராக. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அது என்னுடைய வீட்டில் தங்கலை என்று சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகள் வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பொருளாதார பிரச்சனைகள் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் நடப்பதாக. நீ அவர் செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். நியாயமாய் வர வேண்டிய எல்லா நன்மைகளும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரும்படியாக இப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிற தயவுக்காக கோடாங்கோடி ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீரை ஆண்டவர் பார்த்து அவருடைய கண்ணீரெல்லாம் துடைத்து அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆசீர்வதிங்க. கோடாங்கோடி ஸ்தோத்திரம். அவர் செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பன் இப்பொழுதும் இந்த ஆராதனை வேலை தாங்க முன் வந்திருக்கின்ற தஞ்சாவூரை சார்ந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக உமக்கு கோடாங்கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. வஜீகரவதி இந்த அருமையான அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான அம்மாவை ஆசீர்வதிங்க சுவாமி. தேவ கிருபை அம்மாவோடு கூட இருக்கட்டும் ஐயா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுக வாழ்வையும் ஆண்டவரும் மகளுக்கு கொடுத்து நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு நாங்கள் சமாதானத்தை காண்பா என்று சொன்னீர அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்வீராக. அவருடைய அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான மகன் சாம்சன் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்திற்காக அந்த மகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான உமது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் அவருடைய அன்பு மகளுடைய குடும்பத்திற்காக பிரிசில்லாவுடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர் தாமே இந்த முழு குடும்பங்களையும் கர்த்தர் வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக சுவாமி. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கும் அதிகமாய் கிரியை வல்லமையின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டளையிடும். இந்த ஆராதனைக்காக பல வகையில் உதவி செய்த எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதியும் நாமத்தை மையப்படுது. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. Good
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் எக்காலத்தினை விடுதல் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது. தகுதியும் நீதியும் விசேஷத்தை கடமையுமா இருக்கிறது. முதுகுமாரனை ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவர்கள் எல்லாரும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தை முது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டிப்பதனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரில் மனித உருக்கமாக அன்பு கூர்ந்து முதுவரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவர் தந்த நேரம் அவர் சிலுவையில் ஒரே தினம் தம்மை ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பொருளும் பொதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துமல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டிட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசருக்கு கொடுத்து, எல்லாரும் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படி ராபோஜனை பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, முதுகுமாரனாகிய இலாண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளின்படியே அவர் வருகை எதிர்நோக்கியவாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவ சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவ ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவராகி கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரும் கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கன மகிமையும் என்னென்னைக்கும் உண்டாவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற நமது இரட்சகருடைய திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மில் எவ்வளவு பேரும் தகுதி இல்லை என்று உணர்ந்தவர்களாக ஆண்டவரை தகுதிப்படுத்தும்படி பரிசுத்தப்படுத்தும்படியாக நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மிகுதியான சரீரத்தால் இரத்தத்தாலும் பாவமுள்ள சர்வம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்கு வாசமாயிருப்பதற்கு சொல்லுவோம். சரீரத்தை புசித்த இரத்தத்தை பானம் பண்ண கிருபை செய்தோம். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஜெபம் பண்ண கிடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகி சாக்கிரம் இந்த விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டராய் நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் இயேசுவுமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்கள் உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விரும்பியார் திருச்சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றும் உள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவும் ஆகிய எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி உலகாமல் கடவுளின் திருவுள்ளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் உமது என்றும் உள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானோரோடும் ஒரே கடவுளா என்றென்றும் வீச்சிருந்த ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் உடைய குமாரனாகியும் நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதய சிந்தையை காக்கடுவது பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லவர் தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கொடுத்து இன்றும் என்னும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 488 பாமாலை 326 பாடுவோம். இரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம். கீதம் 488 பாமாலை 326 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் மெய்யாகவே மற்ற எழுந்தருளி உங்களுடைய பிரசன்னத்தை நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உடைய சமூகத்தில் நமது பிள்ளைகள் வந்திருந்தார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக பெற்றுக்கூட கிருபைதாரும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. பவித்திரம் தாவீது இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட சென்று வாருங்கள். நாமத்தினாலே ஆமென்.